ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீல் மேக்கர் கறி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை சுடுதண்ணி விட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமா? சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டை தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, நறுக்கின ஒரு தக்காளி. மீல் மேக்கர் கறிக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். காஞ்ச மிளகாய், தனியா 2 ஸ்பூன், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாமே 1 ஸ்பூன். இப்போ கடாயில் ஃபஸ்ட்டு இந்த மசாலானை போட்டு லைட்டான ஹீட்டில் வறுக்கணும். ரொம்ப வறுக்கக்கூடாது, இந்த வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். வறுத்து ஆற வைக்கணும். நான் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு ஒன்று பாதியமாக வெட்டி வச்சுருக்கேன். என் கறிக்கு தேவையான அளவு வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஆறிச்சு. இப்போ நல்லா பொடியாக்க போகிறோம். மிக்சியில் அரைச்சி இந்தளவு பொடியாக இருந்தால் போதும். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை, இந்த மசாலாவே போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெட்டி வச்ச தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு, இப்போ நம்ம வெட்டி வச்ச மீல் மேக்கரையும் போட்டு இந்த வெங்காயம், தக்காளி கூட நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அரைச்சி பவுடர் ஆக்கணும்ல, அந்த மசாலாவும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ மீல் மேக்கர் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் வேக விடணும். அதிகமாக தண்ணி விடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற விட்டுருக்கோம், அதிலே பாதி வெந்திருக்கோம். இப்போ மசாலாவோட இது ஒட்டிக்கிறதுக்கும் பச்சை வடை போகிறதுக்கும் தான் நம்ம தண்ணி விடுறோம். லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், மிளகுத்தூள் மட்டும் சேர்க்க போகிறோம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மீல் மேக்கர் கறி. நான் சப்பாத்திக்கு மீல் மேக்கர் கறி அப்புறம் வெங்காயம், தயிர் பச்சடி வச்சு சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.